கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதினிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். பாவம் இந்த உலகத்தில் எப்படி நுழைந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை மறைத்து வைத்தால் ஏற்படுகின்ற தெய்வீக நஷ்டம் என்ன? உறவுகள் நஷ்டம் என்ன? என்னென்ன நஷ்டம் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களாக தியானித்து வருகிறோம். அப்போ இந்த பாவம், ஓ சாவே உன் கொடுக்கு எங்கே? ஓ மரணமே உன் மரணம் எங்கே? இன்னைக்கு சாவு மனிதனுக்கு பாவம், சாவும் பாவம் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. பர்த்து டெத், பர்த்து டெத்து, பிறப்பதற்கு மரிப்பதற்கும் இடையே உள்ள நாட்கள் நம்முடைய சாய்ஸில் போகிறனால தான். நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தின் கனியையும் ஆண்டவர் காமிச்சார். ஆனால் மனிதன் தன்னுடைய சொந்த புத்தியினால் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். பசாசு பாம்பின் வழியாக ஏமாற்றியது. பாம்பு தான் ரொம்ப சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கது. அப்போ பாம்பு பெண்ணிடம் தான் வரா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பசாசுக்கு தெரியும் எங்கே போனால் வீக் பாயிண்ட். பெண்ணிடம் வரா. அப்போ பெண்ணிட்ட என்ன கேட்குறான்னா, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? போட்டு வாங்குறான். அவனுக்கு தெரியும். லூசிஃபர் என்ற சம்மனஸ், அது மிகவும் அழகான சம்மனஸ் விண்ணகத்தில் இருந்தது. அது தன்னுடைய அழகு மேட்டிமையை குறித்து பெருமை பாராட்டி, என் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவரை விட உயரமான இடத்துல நான் பறந்துட்டுருக்கிறேன், என்னை ரொம்ப அழகாக படைச்சிட்டாரு, ஆண்டவருக்கு நிகராக இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரை ஸ்துதிக்கணும் என்று சொல்லி அந்த லூசிஃபர் பெருமை கொண்டான் விண்ணகத்திலே. எனவே அங்கே விண்ணகத்தில் போர் மூண்டது. லூசிஃபருடைய அந்த மேட்டுமையின் காரணமாக, தற்பெருமையின் காரணமாக அவன் தள்ளப்பட்டான் விண்ணகத்திலிருந்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பாம்புக்கு தெரியும், நான் நிற்க வேண்டிய இடத்துல என்னை தள்ளிட்டு கடவுள் இப்போ ஒரு மனுஷனை உண்டாக்கி என்னை விட அதிகமான எல்லா மேன்மையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரே, தன் உருவிலும் சாயலிலும் அவனை படைப்போம் என்று சொல்லி அவருடைய உருவில் படைத்தாரே என்று அந்த லூசிஃபர் அன்னைக்கே கங்கணம் கட்டிட்டான். அதனால தான் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது சாத்தானுக்கு அங்கே பொறாமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் தள்ளப்பட்டவன், காத்துக்கிட்டே இருக்கிறான். அவனை எப்படி ஏமாற்றலாம்? ஒரு பெண்ணின் வழியாக ஏமாத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்ணிட்டு தான் போய் கேட்குறான், மரங்களிலிருந்து, எல்லா மரங்களிலிருந்து உண்ணக்கூடாது என்றது உண்மையா? இப்போ பெண் ரொம்ப நைஸாக கேட்குறான். பெண் சொல்கிறா 2ஆம் வசனத்தில்,
வாசிக்கலாமா? 2வது வசனம். பெண் பாம்பிடம், ஆமென். பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம். ஆனால் தொடர்ந்து, ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. அதை தொடவும் கூடாது. மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். ஆமென். ஆமென், ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கடவுள் சொன்னார். மீறினால் நீங்கள் சாவீர்கள். பாவம் நீங்கள் தொடக்கூடாது, உண்ணக்கூடாது, உண்ணவும் கூடாது, தொடவும் கூடாது. மீறினால் நீங்கள் சாவீர்கள். பாவத்தின் சம்பளம் கீழ்ப்படியாமை மரணம். ஆமென். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பெண். மனிதருடைய துன்ப நிலைக்கு காரணம் என்ன என்பதை இந்த அதிகாரம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை 3ஆக நம்ம பிரிக்கலாம். 1 பாவம், 2வது விசாரணை, 3வது தண்டனை. அல்லேலூயா. 1 பாவம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே பாவம். 8 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே விசாரணை. 14 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே தண்டனை. அல்லேலூயா. தொடக்க நூல் 2:24 தெளிவாக சொல்லுகிறது, இதனால் கணவன் தன் தாயும் தந்தையும் விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இப்போ பாம்பு சூழ்ச்சிமிக்க விலகு என்று முதல் பெற்றோரை பாவத்திற்கு உட்படுத்தியது என்றும் இங்கே எழுதப்பட்டுள்ளது. அவன் பார்த்தவர்களே, ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து கடவுள் தெளிவாக சொல்லிட்டாரு, தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவக்கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறோம். இப்போ சூழ்ச்சிமிக்க பாம்பு எப்படி அவங்கள திசை திருப்புறான்? வாசிக்கலாமா? 4-5 வசனங்கள். ஆமென். பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. ஆமென். இப்போ பாம்பு எப்படி சூழ்ச்சி பண்ணுறான் பாருங்க. நீங்கள் சாகவே மாட்டீங்க. நான் பாவம் செஞ்ச நான் ஏன் சாகிறேன்? எனக்கு அப்படி தான் சொல்லுவான், நீ இந்த தப்பு பண்ணு, இதை செய், நீ சாகல மாட்டே, நீ ஜாலியாக தான் இருப்ப, என்ஜாய், அப்படி தான் சொல்லுவான். நீங்கள் சாகவே மாட்டீங்க. கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடரக்கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். இங்கே சொல்கிறான், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். பாருங்க, கடவுள் எதை சொல்கிறாரு? நன்மை, இவன் தீமை. நீங்கள் சாகவே மாட்டீர்கள்.
வாழ்க்கையில் உனக்கு துன்பமே இருக்காது. நீ என்ன பின்பற்றி வா. ஆண்டவருடைய 3 சோதனைகள் அப்படித்தானே. 40 இரவும் 40 பகலும் அவர் உபவாசம் இருந்து பாலைவனத்தில் ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே பசி உண்டாயிற்று. பசி உண்டாயிற்று. அப்பதான் பசாசு ஆண்டவரை சோதிக்கிறான். நீர் இறைமகன் என்றால், நீர் இறைமகன் என்றால், நீர் இறைமகன் என்றால் 3 தடவை. அவனுக்கு தெரியும், இறைமகன் என்று தெரியும், கடவுள் என்று தெரியும். அவனுக்கு வார்த்தை தெரியும், வெளிப்பாடு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் இறைமகன் என்றால் அவனுக்கு தெரியும் இறைமகன். அப்புறம் எப்படி இயேசுவை சோதிக்க போறான்? 3 வகையான சோதனைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும். சோதனைகளை மேற்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும். சீராக்கின் ஞானம் அழகாக சொல்லுங்கள். சோதனைகளை மேற்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு. துன்ப நாளில் பதற்றமுடன் செயலாற்றாதே. உனக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது பதற்றம், அங்கதான் நீ ஸ்ட்ராங்கா நிற்கணும். எனக்கு ஒரு துன்பம் விளைந்தது என் நன்மைக்கே. நான் உனக்கு வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான நல்வானின் வளமான திட்டங்களை அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஆண்டவர் ஒரு பிளான். ஆதாம் ஏவாளை படைச்சது ஒரு பிளான். பலுகி பெருகுங்கள், என்ஜாய், எல்லாம் ஆண்டு அனுபவிங்கன்னு சொன்ன தேவனை பசாசானவன் மக்களை, மகனையும் மகளையும், ஆதாமையும் ஏவாளையும் சூழ்ச்சி செய்து, நீங்கள் கடவுளை போல நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். அவருக்கு தெரியும். கடவுள் மனிதனை தன் சாயலிலும் உருவிலுமே படைத்தார். நன்மையும் தீமையும் அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதனாலதான் இப்ப பெண் என்ன பண்றா? அந்த மரம், வாசிக்கலாம் 6ஆம் வசனம். ஆமென். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். ஆமென், ஆமென், ஆமென். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் எங்க அழகு, எங்க அட்ராக்ஷன், எங்க ஒன்று கிடைச்சா ஒன்று ஃப்ரீ, எங்க அட்ராக்ஸ், எங்க மேக்கப், எங்க பயங்கரம், எல்லாம் அது பின்னாடி. அங்கே நல்லா இருக்கும், இங்கே நல்லா இருக்கும், அங்கே நல்லா இருக்கும், இங்கே நல்லா இருக்கும், இது நல்லா இருக்குது, அது நல்லா. பரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கவும் இருந்ததை கண்டாள். எப்படி கண்டா? புத்தி, சொந்த புத்தி. ஓ, இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ. சாப்பிடவே இல்லை, பறிக்கவே இல்லை, கண்டு, காண்பதற்கு முன்பதாகவே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்து போகிறேன். இன்னைக்கு எல்லாம் ஏமாற்றுவடின்னு தெரியாது அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு மொபைலில் வர்றதெல்லாம் பார்த்துட்டு அது பின்னாடியே
ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதை வாங்கி நான் ட்ரை பண்ணிடணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி வந்தால் அதை வாங்கி நான் செஞ்சிடணும். அது மாதிரி பண்ணணும். அதை நான் வாங்கிடணும், போடணும், அடுக்கணும். குப்பை. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். இப்போ என்னாச்சு? அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். முதல்ல அதை தான் பார்க்குறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் உன்னை கூப்பிடுறாரு. ஆண்டவர் தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை வருகிறது. அதிகாலையில் ஆண்டவர் மென்காற்று வீசிய பொழுதில் உன்னை கூப்பிடும் பொழுது நீ நிர்வாணமாய் நிற்கிறாய். ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆண்டவரை சந்திக்கணும். ஆண்டவர் வருவார், காலையில் என்ன பேச வருவார், என் கூட பேசுவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும் என்ற தயாரிப்பு நமக்குள்ள இருந்துச்சா? வெட்கம். நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும். அவர் என்ன காலையில் என்ன தேடுவார்? உடல் பலவீனம், உலக இச்சைகள், உலக ஆசாபாசங்கள், அதற்கு அடிமை. அதிலிருந்து வெளியே வர முடியல. அதிலிருந்து வெளியே வர முடியல. இருவரின் கண்களும் திறக்கப்பட்டது. ஆண்டுடைய சத்தம் கேட்குது. கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள். வெட்கி நின்றார்கள். அதுக்கு முன்னால் அவங்க வந்து இருவரும் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனத்தில் அழகா சொல்லுது, மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படலை. நல்லதாக இருந்தாங்க. ஜாலியாக போனாங்க, வந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது, அவருடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது, அதிகாலையில் அவர் கூப்பிடும் பொழுது, கடவுள் உலாவிக் கொண்டிருக்கின்ற ஓசையை கேட்ட பொழுது, அவன் மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுள் தென்முனிலிருந்து விலகி ஒளிந்து கொண்டார்கள். எங்கே? தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே. ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? ஆனால் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? ஆடையின்றி அறிந்ததை அவர்கள் அறிந்தார்கள். அத்திலைகளை தைத்து தங்களுக்குள் ஆடைகளை செய்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் கூப்பிடுறார் 9ஆம் வசனத்தில். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். காலையில் ஆண்டவர் ஒன்று கேட்குறார், கூப்பிடுறாரு. மென்காற்று வீசிய பொழுதினிலே கருக்களில் அதிகாலையில் எழுந்து உன்னை கூப்பிடுறாரு. நீ ஆடையின்றி இருக்கிறாய், ஒளிந்து கொள்ளுகிறாய். நீ அத்திலைகளை தைத்து போட்டிருக்கிற, ஆடைகளை செய்து கொண்டாய். இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த பயம், ஒளிந்து கொள்கிறாய். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். அவருடைய சமூகத்தில் வந்து உண்மையாக ஊழியம் செய்ய மறுக்கிறாய். அவன் நைட்டே பிளான் பண்ணிடுவான். சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் குழந்தாய், நீ ஆண்டவருக்கு ஊழியம் புரிய முன் வந்தால், தெளிவாக சொல்கிறாரு. சீராக்கிய ஞானம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? சீராக்கிய ஞானம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வேகமாய், நேரம் குறைவாய். ஆமென். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்.
முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆமென். இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த டீம் வாசிக்க சொல்லும்போது அந்த டீம் அங்கே பாருங்க இல்லை, உண்மை இல்லை. இதுதான் ஆண்டவர் அறிவுறுக்கிறார். தேவ சமூகத்தில் நீ உண்மையா இல்லை. மீண்டும் வாசிக்கலாம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால், குழந்தாய், ஆண்டவருக்கு நீ பணிபுரிய முன்வந்தால், சோதனைகளை எதிர்கொள்ள சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாக இரு, உறுதியாக இரு, துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆமென். ஆமென். இப்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு நீ பணி புரியணும்னு ஆசை இருக்குதா? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு முதல்ல விருப்பம் இருக்குதா? நீ காலையில் எல்லாரும் ஒரு உடன்படிக்கை செய்தோம், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். இப்போ ஆண்டவருக்கு பணிபுரிய நீ விரும்பிட்ட, உடன்படிக்கை பண்ணிட்ட, ஓகே சொல்லிட்ட. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையாக இருக்கிறியா? இல்லையே. இப்போ சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. சொல் ஒன்று, செயல் ஒன்று. அப்போ எப்படி இருக்கிறோம்? ஜபம் ஒன்று, நம்ம செய்கிற வேலை ஒன்று. அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள். அவன் மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி போனார்கள். அப்போ ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் டீம் பிரித்து விட்டார், ரெண்டாக. நற்செய்தியிலே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணிக்காக சீடர்களை அனுப்பும் பொழுது 72 சீடர்களை அனுப்புகிறார். அங்கே 2 பேராக பிரித்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேராக பிரித்து விடுறாரு. இன்றைக்கி ஆவியானவர் அதே தான் நம்ம இடைவிடா சகாய மாதா குழுவில் 2 பேரை பிரிச்சிருக்கிறார். ஆமென். அப்போ அந்த 2 பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒருவர் வாசிக்க ஒருவர் ரிப்பீட் பண்ணணுன்றது தான் சட்டம். அல்லேலூயா. 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 ஒருவர் வாசிக்க ஒருவர் விழிப்பாக இருக்க வேண்டும். அவங்க யார் எடுத்தாலும் அவங்க வாசிட்டாங்கன்னா அவங்களுடைய டீம் அவங்களோட சேர்ந்து வாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யார் எடுக்கிறாங்கன்றது தான் இங்கே கொஸ்டின். எடுக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி எடுக்க வேண்டும். எடுத்து வாசிக்க உங்களோட டீம் 2 பேர். அப்போ தான் சாட்சி. அப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்கன்னா விழிப்பாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு. பதற்றம் வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது துவண்டு போகாதே. நீ உண்மையாக ஊழியம் பண்ணும் நீ முடிவு எடுத்துட்டேன்னா இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எக்ஸெப்ட் பண்ணி தான் நீ வந்திருக்கிற. அப்போ நீ என்ன சாக்கு போக்க சொல்கிற? என் நிலைமை வேற, என் சூழ்நிலை வேற. சொன்ன ஊழியம் செய்ய முடியாது. நமக்கு உபத்திரம் உண்டு. பணிபுரிய முன் வந்தால் ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தாய், நீ ஆண்டவருக்கு பணிபுரிய முன் வந்தால், இப்போ வந்துட்ட, அக்ரிமெண்ட் சைன் போட்ட, அப்போ அவர் கூப்பிடும்போது அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தல் அவசியம். அல்லேலூயா. ஆமென். கடவுளுடைய திருமுலிருந்து விலகி போகக்கூடாது, ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அவன் சொல்கிறான் பாருங்க 10ஆம் வசனத்தில், உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன்,
உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ ஆடையின்றி இருக்கிறது உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்தில் இருந்து உண்டாயோ என்று கேட்டார். என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நானும் உண்டேன் என்றான். ஆமன் பார்த்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்த ஒரு விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டால் இவள் பெண் என்று அழைக்கப்படவாள் என்று ஏவாள் பேர் வைக்கிறான். என் எலும்பின் எலும்பும் சதையும் ஆவாள் என்று சொன்னவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண். குற்றம் எப்படி சொல்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஆம்பளைங்க அப்படி தானே, என்னிடம் கொடுத்து எனக்கு ஒருத்திய அவள் பண்ணுறா பாரு, அவள் பண்ணா பாரு, அவள் பண்ணதுனால தானே. அந்த பெண், அவளால் தான் நான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன், அவளால் தான் நான் இப்படி ஆயிட்டேன். உனக்கு எங்கே அறிவு போச்சு? அவள் பழம் கொடுக்கும்போது மரத்தின் கனியை கொடுத்தால் நானும் உண்டு, அவள் கொடுத்துட்டான்னு எல்லாரும் சாப்பிடுவியா? யோசனை பண்ண மாட்டியா? ஏன் கொடுக்குறா? திடீர்னு ஒரு பாசம் வருது, ஏன் வருது? யோசிக்க மாட்டியா? ஆண்டவராய் கடவுள் கேட்கிறார் 13ஆம் வசனத்தில், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், ஆண்டவராகிய கடவுள் 13ஆம் வசனம், பூஜா, நான் சொல்வதை ரிப்பீட் பண்ணது என்னுடைய டீம் பூஜா. ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன். இப்ப என்ன அது நடக்குது? ஆதாம தான் கேள்வி கேட்கிறாரு, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? என் எலும்பின் எலும்பும் சதையும் ஆனவள் எனக்கு கொடுத்தாள் என்று சொல்லுகிறான். பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்று சொல்லுகிறான். அவள் உண்டதோடு போனாளா? நான் அதை ஆதாமுக்கு கொடுத்தேன் என்று அவள் சொல்லவில்லை. நான் உண்டேன், எலும்பின் எலும்பும் சதையும் அவள் சாப்பிட்டா அவனுக்கு கொடுத்துட்டான். அங்கே வார்த்தை இல்லை, நான் உண்டேன். இப்போ இந்த இடத்துல 2வது கட்டம் விசாரணை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய தீர்ப்பு, தண்டனை. இந்த அதிகாரத்தை 3ஆக பிரிக்கிறோம். இந்த 2 காரியங்களை குறித்து நாம் மீண்டும் ஒரு முறை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கணவன் தமக்கு துணையாக அளிக்கப்பட்ட தன் மனைவி மீது குற்றம் சாட்டுகிறான். என் எலும்பும் சதையும் என போற்றிய அப்பெண்ணை பாவத்திற்கு பின் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் என்று வசை கூறுகின்றான். மியூட் போடாதவங்க தயவுசெய்து மியூட் போடுங்க.
என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் என்று வசை கூறுகிறான். ஏளனமாக பேசுகின்றான். பெண் பாம்பை குறை கூறுகின்றான். பாவம் அமைதியையும் அன்பையும் நம்பிக்கையும் உறவையும் அழித்து வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி ஆகியவற்றை உலகிற்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய கீழ்ப்படியாமை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, கணவன் தனக்கு துணையாக அளிக்கப்பட்ட தன் மனைவி மீது குற்றம் சாட்டுகிறான். என் எலும்பும் சதையும் என போற்றிய பெண்ணை பாவத்திற்கு பின் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் என்று வசை கூறுகின்றான். ஏளனமாக பேசுகின்றான். பெண் பாம்பை குறை கூறுகிறாள். பாவம் வந்துருச்சு. அமைதியும் அன்பையும் நம்பிக்கையும் உறவையும் அமைதியையும் அன்பையும் நம்பிக்கையும் உறவையும் அடித்து வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி ஆகியவற்றை உலகிற்கு அன்னைக்கே கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உறவுகள் நஷ்டப்படுது? குடும்பங்களில் சமாதானம், கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இல்லாம சுகபோக வாழ்க்கை, உலக காரியங்கள், உனக்கு இதெல்லாம் ஃபேவராக இருக்குதோ அதுக்கெல்லாம் நீ ப்ரியாரிட்டி, எல்லா ஆசாபாசங்களுக்கும் என்ஜாய் பண்ணுவே, கடைசியில் நொந்து உடங்கி நிற்ப பாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. விழிப்பாயிரு, கவனமாயிரு. உன் இளமை பருவத்தில் உன்னை படைத்தவரை மறவாதே. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடு. இந்த தவ காலத்தில் ஒரு வாய்ப்பு நமக்கு. பழைய வாழ்க்கையெல்லாம் கலைந்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. ஆமென். இப்போ 22-23 வசனங்களை வேறொரு டீம் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆமென். உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதர்களுடைய இயல்பை கலைந்து விடுங்கள். உங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் இந்த தவ காலத்திலே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள் இங்கே கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க. 24ஆம் வசனத்தில் நான் வாசிக்க, பூஜா ரிப்பீட். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படட்டும். ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள்.
ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் ஓர் உறுப்புகளாய் இருக்கிறோம். உடலில் ஓர் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். தினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். பொழுது சாய்வதற்குள் உங்களது சினம் தணியட்டும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. பிசாசிற்கு இடம் கொடுக்காதே. அழகை அங்க தடுமாற்றம் பாருங்க. பிசாசு அங்க சொல்ல விட மாட்டான். ஃபாதர் என்ன சொன்னீங்கன்னா சரியா பேர்டு கேட்கல ஃபாதர். கேட்கணும். நீ எங்கே இருக்கிறாய்? இப்பதான் வந்தேன் ஃபாதர், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு வசனம் அதுதான். வீண் பேச்சுகள் பிரேயரில் கூடாது. வீண் பேச்சுகள் ஆண்டவருக்கு பிடிக்காது. அருவருப்பு. ஆண்டவர் பேசுகிறார், நீ பதில் சொல்லி எங்கே இருக்கிறாய்? அடிச்சிட்டா? வீண் பேச்சுக்கு பிரேயர் நடக்கும்போது அன்பார்ந்தவர்களே, வீண் பேச்சுக்கு இடமில்லை. ஆவியானவர் பேசுகிறார், ஆண்டவர் கேட்குறார், நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கேள்விக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு 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 தொடுதல் ஆண்டவர் கொடுப்பார். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளைகளே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டோடைய குரல். அவமானப்பட்டு நிற்காதே, கூனி குறுகி நிற்காதே, நிர்வாணமாக இருக்காதே, வெட்கப்படு. அவர் உன்னை கூப்பிடும் நேரத்தில் நீ காத்திரு. அவர் உன்னை அழைக்கும் பொழுது, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று நீ அவருக்கு முன்னால் உண்மையாயிரு. நான் ஆடையின்றி இருக்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிடிக்காது. நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று சொன்னது யா? நீ நிர்வாணமாக இருக்கிறாய் என்று பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நாம் நிர்வாணமாக்கி நிற்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் கூனி குறுகி நிற்கிறோம். இந்த தவக்காலத்தில் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசி யாவரும் ஓருடல் ஓர் உறுப்புகளாக இருந்து சினமற்றாலும் பாவம் செய்யாதிருந்து பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இறுதியாக சொல்லுகிற வாழ்க்கை. அல்லேலூயா என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.